ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் எதிர்கால பதவியானது நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. எனினும் அவர் எப்பொழுதும் தன்னுடைய முயற்சி, அதாவது புருஷார்த்தத்தில் விழிப்புணர்வோடு இருந்தார். அவருடைய தீவிர முயற்சியால் கலைப்பின்மை என்னும் விசேஷ குணத்தின் ஆதாரத்தில் முதல் நம்பரில் வந்தார். பாபா குழந்தைகளிடம் எப்பொழுதும் கூறுவார், குழந்தைகளே, முயற்சியில் எப்பொழுதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது, சோம்பலும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்று கூறுவார். இதற்கு பாபாவே உதாரணமாக இருந்தார். உடனடி தானம் மிகுந்த பலனை தருவதால் எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள். இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுதும் இல்லை என்று பாபா கூறுவார். இதனால் நாம் குழந்தைகள் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாகவும் விழிப்போடும் செய்ய வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் பரிபூரண நிலையை அடைய முடியும். நேரமானது முடிவிற்கான மணியை அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள சாக்குப்போக்கு காரணங்கள் கூறுவதை விட்டுவிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும் லட்சியத்தை வையுங்கள். மற்றவர்கள் மாறினால்தான் நான் மாறுவேன் என்பதை விட்டு நான் மாற்றமடைந்து மற்றவர்களையும் மாற்றுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் எப்பொழுதும் உங்களை முன்னால் வையுங்கள். பரிபூரணமானவராகி நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். நேரம் என்னை பரிபூரணமாக்கும் என்று கூறாமல் சதா விழிப்போடு இருந்து சமயத்திற்கு முன் மாறுவதுதான் பிராப்தியாகும். நல்லது. ஓம் சாந்தி.